ஸ்ரீ மல்லிநாதசாமி ஜினாலய பிரம்மோற்சவத்தினுடைய 9ஆம் நாள் மண்டபடி துவங்க இருக்கிறது. முன்னதாக இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியாக சிந்தனைக்கு சிலை என்னும் தலைப்பிலே சிறப்புரையாற்ற வந்திருக்கிற ஐயா திரு பொன் விஜயகுமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அறவுரை நிகழ்ச்சி துவங்க இருக்கிறது. முதலாவதாக கடவுள் வாழ்த்து. ஓம் நமோ அரஹந்தானம் நமோ சித்தானம் நமோ ஆயரியானம் நமோ உவஜ்யாயானம் நமோ லோயே சௌவசாகூணம் ஏசோ பஞ்சநமோங்காரோ சௌவபாவப்பநாசனோ மங்களானாஞ்ச சௌவேசிம் படமம் ஹவயி மங்களம். பெரியோர்களே, இந்த சிறப்பு அறவுரை நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற ஐயா திரு பொன் விஜயகுமார் அவர்களை வருக வருக என்று ஜினாலய நிர்வாகத்தின் சார்பாக வரவேற்று வருகிறோம். அனைத்து ஊர்களில் வந்திருக்கிற சமண பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். ஐயா அவர்களுடைய அறிமுக உரையை ஐயா திரு பத்மராஜ் அவர்கள் வழங்குவார். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய அரசொற்பொழிவிலே நமக்கு அறமுறைக்கு வந்திருக்கும் திருவாளர் பொன் விஜயகுமார் அவர்களை நான் அழைத்தபோது உடனே என்றைக்கு வைக்கிறீர்களோ அன்று நான் வந்து சேர்கிறேன் என்று சொல்லியிருந்தார். அதற்கு முதற்கண் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனெனில் அவர் சாதாரண நல்ல பவ்யர், எம்ஏ பிஎட் படித்து ஆசிரியராக இருந்து ரிட்டையர் ஆனார். அதன் பிறகு எம்ஏ ஜைனாலஜி படிச்சிருக்கிறாரு. இப்போ பிஹெச்டிக்கு தீசி சப்மிட் பண்ணிட்டாரு. வந்துட்டாங்களான்னு வந்துருச்சிங்களா? என்ன வரலீங்களா? அந்த வேலை இருக்குது. அந்த அளவுக்கு தமிழ் ஆர்வமும் தமிழ் சமணத்தின் மீதும் ஆர்வம் முன்னாடியே அதிகமாக உள்ளவர். தனிப்பட்ட முறையில் இவருடைய பேச்சுகளெல்லாம் நான் கேட்டுட்டு இவர் வந்து ஒரு நிதானமாகவும் மிகவும் அறம் எப்படி உரைக்க வேண்டும் என்பதிலே ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் மாதிரி ஒவ்வொரு தரையும் பேசுவார். இது இந்த ஜூம் மீட்டிங்கில் பேசினா கூட ரொம்ப பக்காவாக இருக்கும். அப்புறம் தான் நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டேன், இவ்வளோ கரெக்டாக தெளிவாக சொல்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க? நான் எம்ஏ ஜெயனாலஜி படிச்சுட்டு இருக்கேன் சார் அப்படின்னாரு. படித்து முடிக்கிற வரைக்கும் 2 பேரும் நண்பராக இருந்தோம். அப்புறம் இப்போ பிஹெச்டி வந்துட்டார். அதன் பிறகு ஒரு தடவை நான் கேட்கும்போது இவர் யாருன்னு நம்ம ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கோம் ஃபோன்லேயே, யார் அப்படின்னு கேட்கும்போது தான் தெரிஞ்சுது வந்தவாசியில் என்சி ஜீவகன் சார் இப்போ கூட 2 நாளைக்கு முன்னே வந்தார், அவருடைய மைத்துனர் அப்படிங்கிறத எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும். முதல்ல தெரியாது. அதன் பிறகு சம்பந்தியாகவும் இருக்கிறாரு. அந்த அளவுக்கு ரொம்ப நெருங்கிய நம்மளுடைய ஆசிரியர் ஜீவகன் அவர்களுக்கு இவர் நெருங்கிய உறவினர் அப்படிங்கிறது அதன் பிறகு தான் எனக்கே தெரிஞ்சுது. இதற்கிடையிலே இவர் இந்த மாதிரி ரெகுலராகவே காலையில் வந்து பேசும்போது சமண சுத்தம் அப்படின்னு சொல்லி ஒரு புதுசாக ஒரு தலைப்பெல்லாம் எடுத்து பேசுவார். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நான் அந்த புக்கே படித்ததில்லை. இவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த புக்கே நான் படித்தேன். ரொம்ப வித்தியாசமான கோணத்தில் இருக்கும். அந்த வேறு சில நூல்கள்லாம் நான் படிச்சிருக்கேன், அது மட்டும் எனக்கு என்னென்னு தெரியாது. அது எப்படி சார், எங்கே சார் பண்ணீங்க அப்படின்னு சொல்ல, இந்த இடத்துல இருக்குது சார் புக்குன்னா நான் ஜென்ரலாக புக்கு வாங்கி படிப்பேன், கேட்கலன்னா நானே வச்சுப்பேன். நல்ல புக்காக இருந்தால் அது ஒரு நல்ல பழக்கம்னு வச்சிங்களேன். இப்போ தஞ்சாவூர் அப்பன்ராஜிக்கிட்ட போவேன், அவர் சில புத்தகம் கொடுத்தாலே சொல்லிவிடுவார், திருப்பி தரமாட்டி அப்படின்னு. நான் திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவேன். ஆனால் நான் படித்து முடிக்கிறது 1 வருஷம் ஆகிடும். இதேமாரி தபோ நிலையத்துக்கு போவேன், அங்கே இவர் சிவா ஆதிநாதன் இருப்பார். அவரோட புக் வாங்கிட்டு வந்தோன்னா அவர் திருப்பி போகும்போது கரெக்டாக கேட்பார், இல்லை நான் படிக்க வேண்டியதுதான், அதை படித்து முடிச்சுட்டு வா, உன்ட்ட நான் கேள்வி கேட்பேன், அப்போ தான் நான் அடுத்த புக்கு கொடுப்பேன், அந்த புக்கை கொண்டாந்து கொடுத்துடணும் அப்படிம்பாரு. வேறு வழியில் அவர்கிட்ட திருப்பி கொடுத்துருவேன். அவர் கேள்வி கேட்டால் தான் அடுத்த புக்கே கிடைக்குன்னு வச்சிங்களேன். அந்த மாதிரி சில பேர்கிட்ட கேட்குறவங்கள்ட்ட கொடுத்துருவேன். அதுமாரி இவர்கிட்ட கேட்டால், ஆனால் இது வரைக்கும் இவருக்கு தெரிஞ்சிச்சு பிறகு இது வரைக்கும் என்கிட்ட கொடுக்கலன்னு வச்சிங்களேன்.
அது மாதிரி சமண அறம் அப்படின்னு சொன்னால் இவருக்கு மிக மிக ஆர்வம். சமண மக்கள் மீது ஆர்வம் இருக்கிறார் அப்படிங்கிறது வெரி ரீசண்டாக தான் எனக்கு தெரிஞ்சுது. ஏனென்றால் அவரை வந்து சமண பேரவை அப்படிங்கிற ஒரு நிறுவனம் முன்னாடியே இருந்தது. அதை நம்மளுடைய மூத்தவர் என்னுடைய இளைய தகப்பனார் வயதுள்ள அறவாழி அவர்கள் தான் நடத்தி கொண்டு வந்திருந்தார். அதன் பிறகு திருலோக்கியம் அப்படிங்கிறவர் அதை வழி நடத்தி வந்தார். அதற்கு முன்னாடி பானுராசன் அப்படிங்கிறவர் வழி நடத்தி வந்தார். இடைப்பட்ட காலத்திலே அவங்க வயதோதிகம் அவருக்கு கொஞ்சம், அதனால் அறவாழி சார் கொஞ்சம் பின்தங்கி இருந்ததுனால புதிதாக ஒருத்தரை நிர்வகிக்கணும் அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு போட்டியெல்லாம் கூட நடந்தது, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு ஆச்சரியமான விஷயம், இவர் கொஞ்சம் ரொம்ப எளிமையானவர், அமைதியானவர். இவர் எப்படி தலைவராக போட்டாங்கன்னு நான் கூட நினச்சது உண்டு. ஒரு அதிர்ந்து பேசவே மாட்டார். முதல்ல ஒரு தலைவர்னால் அதுக்கு ஒரு அந்தஸ்து இருக்கணுங்க இல்லையா, ஒரு அதிகாரமாக பேசினாதான் கீழே இருக்கிறவங்க. ஆனால் இவர் தலைவர் மாதிரி இருக்க முடியாது, தொண்டர் மாதிரி இருப்பார். ஒருவேளை இவர் கூட இருக்கிறவங்க மாறினாலும் மாறிக்கலாம்னு வச்சிங்களேன், பின்னாடி அந்த மாதிரி இருக்கலாம். அதுமாதிரி ரொம்பவும் பொறுமையாக எளிமையாக வாழ்ந்து வரக்கூடிய ஒரு நல்ல பவ்யர். அதே சமயத்தில் சமூக பணிக்காக வந்திருக்கிறார். நான் சாதாரணமாக சொன்னேன், முன்னாடி வந்து அறவாழி சார் எல்லா கிராமத்துக்கும் போய் ரொம்ப ரீச் பண்ணி அது பெருசாக பண்ணலை, அதை நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நான் சொன்னேன். இன்னும் வேறு யாரும் சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக. அதனால் ஒவ்வொரு கிராமத்துக்கும் சென்று வந்துள்ளார். நான் ஒரு 2 மாதம் முன்னே கேட்கும்போது 80 கிராமத்துக்கு போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் ஒரு ஆச்சரியமான விஷயம். ஏன்னா ஒவ்வொரு கிராமமாக போய் ஒரு தலைவர்கள் பார்க்குறதுங்கிறது இப்போ சாமியாருங்களே செய்கிறதில்ல. அது அந்த மாதிரி காலம் மாறி போச்சு. இப்போ அவங்க டியூட்டிஸ் கொஞ்சம் மறந்துட்டாங்க, பரவாயில்ல, அதனால் ஒன்றும் இல்லை. இப்போ நாம் நினைவுறுத்தினா புதுசாக ஒரு அமைப்பை வைத்து நாம் வந்து செய்யலாம் அப்படிங்கிற போது தான் சமண பேரவை அறக்கட்டளை அப்படின்னு சொல்லி அந்த வருஷத்தில் துவங்கி மிக அழகாக நடந்து கொண்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இந்த கூட்டத்துக்கு கூப்பிடும்போது கொஞ்சம் ஒரு சின்ன பொய் தான் சொன்னேன். நிறைய பேர் வருவாங்க சார், வந்து நீங்கள் நிறைய விஷயம் சொல்லணும் அப்படின்னு. ஆனால் நிறைய பேர் வந்திருக்காங்க, இங்கே இல்லை, அவங்கவுங்க வீட்டில் இருக்காங்க. அதுக்கு தான் நாங்கள் மைக் செட்டு ஸ்பீக்கர்லாம் வச்சுருக்கோம், அவங்க வீட்டிலேருந்து கேட்பாங்க. அது மட்டும் இல்லை, இது கொஞ்சம் ப்ராக்டிஸ் எனக்கு. இது யார் என்ன பேசினாலும் நல்ல விஷயமா இருந்தால் ஒரு சேனலில் அப்லோட் பண்ணி விட்ருவோம். அவங்கவுங்க வீட்டில் இருந்தும் நாளைக்கும் கேட்கலாம், இன்றைக்கி நைட்டும் கேட்கலாம். அதனாலேயும் வந்திருக்க மாட்டாங்கன்னு வச்சிங்களேன். அதை நிறுத்தினா ஒரு வேளை நேரம் வந்தாலும் வந்துடுவாங்க. இருந்தாலும் திரு பவ்யர் இவருக்கு நல்லாவே தெரியும், 2 ஆசிரியர்கள் ஒரு மாணவருக்கு மட்டும் உபதேசம் செய்தது நன்றாக அவருக்கும் நினைவிருக்கும், பலருக்கும் நினைவிருக்கலாம். ஏனென்றால் ஜென்ரலாக ஒரு ஆசிரியர் 40 பேருக்கு கிளாஸ் எடுப்பாங்க, எல்லோரும் பார்த்துருக்கலாம். அதே சமயத்தில் இப்போல்லாம் கூட்டம் அதிகமாக போச்சு, 60-70 பேர் கூட ஒரு ஆசிரியர் நடத்திட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலம் இப்போது. பழைய காலத்தில் 2600 வருஷத்துக்கு முன்னால், 2800 வருஷத்துக்கு முன்னால் 2 ஆசிரியர்கள் ஒரு மாணவருக்கு பாடம் நடத்திய கதை தான் எல்லாருக்கும் தெரியுதோ இல்லையா, அதை கொஞ்சமாக சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு காட்டில் ஒரு சிங்கம் இருக்கிறது. அந்த சிங்கம் வந்து தாறுமாறாக சுற்றிக்கிட்டு கண்டதை சாப்பிட்டுக்கிட்டு சுற்றி திரிஞ்சு கொண்டு இருக்கிறது. அது அடுத்த பிறவியிலே ஜினராக போக வேண்டும் அப்படிங்கிறது 2 ஆசிரியருக்கு தெரிஞ்ச போது அந்த 2 பேரும் சாரண ரித்திகள் வந்து அந்த ஒரு மாணவருக்கு அறநெறியை போதிக்கிறார்கள். அந்த மாணவர் தான் இன்னைக்கு நமக்கு அறநெறியை கொடுத்திருக்கிறார். அந்த மகாவீரருக்கு போதித்த ஆசிரியர்கள் இவர் ஒருவருக்கு ஒரு 10-15 பேர் கூட சொல்லக்கூடாது. அந்த அடிப்படையில் இவர் என்று அழைக்கிறேன். நல்ல அறவுரை நிகழ்த்துவார்கள் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி சார். சிந்தனைக்கு சில அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சிந்தனையை தூண்ட வந்துள்ள திரு விஜயகுமார் ஐயா அவர்களை வரவேற்கிறேன், பேச அழைக்கிறேன். முன்னதாக ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி நினைவு பரிசு வழங்குகிறேன்.